சூப்பர் ஸ்டார் வந்தாலே பத்திக்கும் தரையில வி.கே. ராமசாமி வச்சிருந்தாரு தலைவர் போட்டோவை பூஜை அறையில. 50 வருஷம் ஆனாலும் தலைவர் மவுஸ் கொஞ்சம் கூட குறையிலன்னு இது எப்படி இருக்கு செக்மெண்ட்ல பேச வராரு பாலா சார். தலைவர் பர்த்டேக்கு போஸ்டர் ஓட்டணும் அட்வான்ஸா, உடம்ப பாத்துக்கோன்னு சொன்னாரு அட்வைஸா. எனிதிங் ஃபார் தலைவர்னு வந்துட்டா இறங்கிடுவோம் மாசா. சூப்பர் ஸ்டார்னாலே டெடிகேஷன், அவர்னால தான் நான் இன்ஸ்பிரேஷன். இப்போ பண்றேன் சிங்கப்பூர்ல டிஸ்ட்ரிபியூஷன், தலைவர் வழி தான் என்னோட டெஸ்டினேஷன் பேச வராரு கார்த்திக் சார். சூப்பர் ஸ்டார் பாபா முத்திரையை காட்ட அவர் பாட்டை போட்டு நாங்க ஹிப்பா ஆட்ட. இது குட்டி சூப்பர் ஸ்டார் பேட்ட. தலைவர் படத்தை பண்ண மாட்டோம் மிஸ், அவர் தான் எங்க சூப்பர் ஸ்டார் ஆன் ஆல் யூனிவர்ஸ். ராஜா ரசிகனா இருக்கிறதா எங்க பர்பஸ். சூப்பர் ஸ்டார் வாழ்க்கையே ஒரு மிஸ்ட்ரி, ஆன் ஸ்கிரீன்ல காமிச்சாரு செம்மையான ஒரு கெமிஸ்ட்ரி. உடைக்கவே முடியாது யாராலையும் அவரோட ஹிஸ்டரி. தலைவர் தர்பார் இஸ் மேக்கிங் விக்டரி. மக்கள் மத்தியில கிடைக்கல எனக்கு ரெகக்னிஷன், காலா படத்துக்கு அப்புறம் ஆச்சு என் வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நானும் ஆயிட்டேன், தலைவர் தான் என் இன்ஸ்பிரேஷன் பேசுறாரு ஆக்டர் திலீபன் சார். சூப்பர் ஸ்டார் போயிட்டாரு மிகப்பெரிய ஹைட். இதுதான் கூட தலைவருக்கு எபிசோட் 28. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ-பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை. ஒரு நாளைக்கு 10 தகவல், 50 நாளைக்கு 500 தகவல். இந்த செக்மெண்ட் ஆரம்பிக்கிறப்ப கூட இது இவ்வளவு ரிஸ்க்குன்னு தெரியாம தான் ஆரம்பிச்சாரு பாலாவை. ஆனா தேடி 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 தலைவரை பத்தி எங்கெங்கயோ இருந்து ஏதோ மூலை முடுக்குகள்ல இருக்கக்கூடிய நல்ல நல்ல தகவல்களை நமக்கு திரட்டி கொண்டு வந்து தரக்கூடிய அவரை பாராட்டி தாங்க ஆகணும். இன்னைக்கும் அதே எபிசோட் சுவாரஸ்யம் குறையாம நமக்காக வரப்போகுது. அந்த செக்மெண்ட்டை பார்க்க தயாராயிட்டீங்களா? இது எப்படி இருக்க வித் பாலாண்ணா. பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவர்களை 28வது நாள் தகவல் நம்பர் 271. தலைவர் ஒரு பத்திரிகை பட்டியல ஒரு வார்த்தை சொல்லி மாட்டிக்கிட்டாருன்னு சொன்னால, அது என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தில்லுமுள்ள ஷூட்டிங்ல தான் முதல்ல அதான் அதை மீட் பண்றா, அவங்களுக்குள்ள காதல் மலருது, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு பண்றாரு. பொல்லாதவன் ஷூட்டிங் டைம்ல அண்ணன் அங்க வர சொல்லி, இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், கண்டிப்பா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன், நீங்க ஓகே சொல்லுன்னு சொல்றாரு. அப்போ அவங்க வீட்டில் சொல்றாங்க, இல்லைங்க உன்னை மராத்தி ஃபேமிலியில நல்ல பொண்ணு பார்க்கலாம், இந்த மாதிரி காதல் கல்யாணத்துக்குலாம் போற வேணான்னு மறுக்கிறாங்க. இருந்தாலும் கன்வின்ஸ் பண்ணி ஓகே பண்ண வச்சு அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கான சூழலும் உருவாகுது. சூழல் உருவானப்ப தலைவர் சொல்றாரு, எனக்கு எப்பொழுதுமே என் கல்யாணத்தை சிம்பிளா பண்ணணும் தான் ஆசை. இன்னும் சொல்ல போனா எல்லா கல்யாணமும் சிம்பிளா தான் நடக்கணும். ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நான் கூட இருந்து பார்த்திருக்கேன். அதனால என் கல்யாணம் சிம்பிளா நடக்கணும் முடிவு பண்ணேன். திருப்பதியில கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பத்திரிகையாளர்களுக்கு சொல்றதுக்காக நானும் லதாவும் சேர்ந்து எடுத்த மாலை போட்ட மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு, இந்த போட்டோவை என் கல்யாணம் முடிஞ்சக்கப்புறம் நீங்க பிரசுரிச்சுக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு யாரும் வர வேணாம்னு சொல்றேன். அப்போ ஒரு துடுக்கான பத்திரிகையாளர் என்ன கேட்குறாரு, ஒருவேளை வந்தா அப்படின்னு. அப்போ நான் சொன்ன பதில் தான், வந்தா உதப்பேன் அப்படிங்கிற பதில். உடனே டக்குன்னு அங்கே சொல்கிறாங்க, சார் நாங்கள் இதை அப்படியே எழுதி ரிலீஸ் பண்ணால் பெரிய பிரச்சனையாயிரும், இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. நான் உடனே சாரியும் கேட்டேன். ஆனால் சாரி கேட்டுட்டு சொன்னேன், நான் சாரி கேட்டேங்கிற காரணத்துக்காக நீங்கள் வந்தீங்கன்னா மறுபடியும் நான் சொன்னதான் நடக்கும், உதைக்க வேண்டிய சூழல் உருவாகுன்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சு விட்டேன். இந்த வார்த்தை பின்னாடி மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. ஆனால் தலைவர் அதை சாமர்த்தியமாக சமாளிச்சார். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் வந்த லதா அப்படிங்கிற மனைவி அப்படிங்கிற பெண்ணை பற்றி நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் தலைவர்கிட்ட பெண் தாம்பத்தியம் பற்றிலாம் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, அதுக்கு தலைவர் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான பதில் என்ன, தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 272. தகவல் நம்பர் 272. தலைவரோட அந்த காலத்து இன்டர்வியூ எல்லாத்தையும் எடுத்து படிச்சு பார்த்தா அப்பா மிரட்டி இருக்காரு. அப்படி ஒரு கேள்வி தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்குறாங்க. பெண் என்பவள் போகப் பொருளா இல்லை அப்படின்னு அவர் அந்த பத்திரிகையாளர் கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, இப்போ இல்லை அப்படின்னா பெத்த தாய் மாதிரின்னு கேட்குறீங்களா, அதெல்லாம் இல்லைங்க, அது வரக்கூடிய பெண்ணை பொறுத்து, அவங்க வரக்கூடிய சூழலை பொறுத்து. சகோதரினா சகோதரி, தோழினா தோழி, காதலினா காதலி, அதுக்குன்னா அதுக்குன்னு சொல்லி தலைவர் முடிக்கிறார். உடனே அடுத்த கேள்வியை பத்திரிகையாளர் கேட்குறாரு, செக்ஸ் அப்படிங்கிறது ரிலாக்ஸ் பண்ணுற விஷயமா, இல்லை ஞானமா, இல்லை குழந்தை பெற்றுக்கிற முயற்சியான்னு கேட்குறாங்க. எவ்வளோ சிக்கலான கேள்வி. அதுக்கு தலைவர் இன்ட்ரெஸ்டிங்கான பதில் சொல்கிறார், எல்லாம் தான் சார், எல்லாம் தான், பரமசுகம் ஆனந்தம். இன்னும் சரியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் சர்வீஸில் ஈடுபட நினைக்கிறவனுக்கு தான் செக்ஸுங்கிறது பெரிய தடைக்கல்லாக இருக்கும். ஆனால் சாமானியனுக்கு செக்ஸ் மாதிரி சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு பதில் சொல்லி முடிக்கிறார். இப்படி சிக்கலான பல கேள்விகள் கேட்டாலும் இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான பதில் சொல்கிறதுல தலைவருக்கு ஈடுனால் யாருமே கிடையாது. அது அப்போ இருந்து இப்போ வரைக்கும். இப்படி தலைவர் செக்ஸை பற்றி சொன்ன இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பதிலை பற்றி பேசிட்டு இருக்க நேரத்தில் தலைவர் தன்னுடைய மனைவியோடைய வச்சுக்கூட அந்தரங்கத்தை ஃபிலிம் பண்ணி காசாக்கக்கூடிய காயத்ரி திரைப்படம், இந்த திரைப்படம் நாவலா வெளிவந்து தினமணி கதிரில், அந்த தினமணி கதிரில் வி.கே. ராமசாமி ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த இன்டர்வியூவில் வி.கே. ராமசாமி அவர்கள் என்ன சொன்னார், தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 273. தகவல் நம்பர் 273. தினமணியில் வி.கே. ராமசாமி அவர்களை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் தலைவரை பற்றி வி.கே. ராமசாமி என்ன பதிவு பண்ணார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி.கே. ராமசாமி கிட்ட கேட்குறாங்க, தலைவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில், நான் அவரோட படத்தில் நடிச்சிட்டு இருக்க காலகட்டங்களில் ஒரு முறை ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஜாலியாக கேட்டேன், என்ன ப்ரொடியூசரை வச்சு நீங்கள் ஒரு படம் பண்ணுவீங்களான்னு.
நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதை அப்படியே மனசில் வச்சுருந்து இப்போ இதோ அருணாச்சலம் படத்தில் என்னையும் ப்ரொடியூசர் ஆக்கி எனக்கு பெரும் பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையாளர் கையை பிடிச்சி மெதுவாக உள்ளே கூட்டு போய் உண்மையிலேயே அவரை நான் என்ன நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கன்னு சொல்லி அங்கே பூஜை அறை ஒன்று இருக்குது. அந்த பூஜை அறையில் ரஜினியுடைய ஃபோட்டோ வச்சிருக்காரு. என்னுடைய தெய்வங்களுக்கு நடுவில் ரஜினி வச்சிருக்கேன்ல, உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய தெய்வம். ஏன்னா இந்த கடைசி காலகட்டத்தில் எனக்கு டைரெக்டாக பணம் கொடுத்துருக்கலாம் அவர். ஆனால் அப்படி கொடுக்காம என்னை தயாரிப்பாளராக்கி அழகு பார்த்து அந்த படத்தில் வரக்கூடிய லாபம்னு எனக்கு 25 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு. அதெல்லாம் தாண்டி அந்த படத்தில் நடிக்க வச்சு அதுக்கும் தனியாக ஒரு தொகை கொடுத்தார். என்னோட கடைசி காலகட்டம் இவ்வளோ நிம்மதியாக இருக்குன்னா அதுக்கு இந்த தெய்வம் தான் காரணம். அதனால தான் ரஜினியை தெய்வமாக நான் பூஜை அறையில் வச்சிருக்கேன்னு சொல்கிறார் வி கே ராமசாமி. அப்படி வி கே ராமசாமி அவர்களை கூப்பிட்டு பெட்டி நிறைய பணம் வச்சு கொடுத்தால தலைவர் அவர்கள். அப்படி தலைவருக்கு ஒருத்தர் ஆனந்த அதிர்ச்சி தர மாதிரி தங்கத்தை வந்து கொட்டினார். யார் அவர் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 274. தகவல் நம்பர் 274. வி கே ராமசாமி அவர்களுக்கு தலைவர் வந்து கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தால அதே மாதிரி தலைவர் மேலே ஒருத்தர் தங்க காசை கொட்டினார். யார் அது அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகிரெட்டி அவர்கள். விஜயா வாகினி ஸ்டுடியோஸுடைய அதிபர். அந்த ஸ்டுடியோவில் நிறைய படங்களில் ரஜினி ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு ஷூட்டிங் டைமில் நாகிரெட்டி வாக்கிங் போயிட்டு இருக்க தலைவர் போய் அவர்கிட்ட நான் தான் ரஜினிகாந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நல்லா தெரியுமே, 6-20 படம் பார்த்தேன்ப்பா, சூப்பராக பண்ணியிருக்கேன்னு பாராட்டியிருக்கார். அதான் முதல் சந்திப்பு நாகிரெட்டிக்கும் ரஜினிக்குமான சந்திப்பு. அப்படி சந்திச்சதுக்கப்புறம் நாகிரெட்டியை பற்றி ரஜினி பதிவு பண்ணுற 2 முக்கியமான விஷயங்கள். அவரை மாதிரி சுறுசுறுப்பான ஒரு மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது. அவர் எடுத்த மாயாவஜார் படத்தில் ரங்கராவ் தென்னை மரத்தை இங்கே தூக்கி அப்படி வைப்பார்ல, அது மாதிரி அவர் எதை வேணாலும் எங்கே வேணாலும் தூக்கி மாற்றி வச்சிருவார். எறும்பு மாதிரி சுறுசுறுப்பான ஒரு மனிதன் பதிவு பண்ணிட்டு அப்படிப்பட்ட நாகிரெட்டி பின்னாடி ஒரு படம் எடுக்கிறேன்னு முடிவு பண்ணி என்கிட்ட வந்தப்போ நான் மறுக்காமல் ஒத்துக்கிட்ட படம் தான் உழைப்பாளி திரைப்படம். அந்த உழைப்பாளி திரைப்படத்துக்கு தான் 101 பவுன் தங்க காசு என் மேலே கொட்டினா நாகிரெட்டி. அதை வாங்கிட்டு எனக்கு எப்போ வீட்டுக்கு போகணும் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. ஏன்னா முதல்ல இப்படி ஒரு பரிசு என் வாழ்நாளில் பார்க்குறேன். நேராக போய் லதா கிட்ட கொண்டு போய் கொடுத்து நான் நிறைய பணம் வாங்கியிருக்கேன், நிறைய கோடியாக பணம் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த 101 பவுன் தங்க காசு இந்த என்னமோ பண்ணிருச்சு. இந்த காசை பத்திரமா வை, நம்ம செலவழிக்கவே கூடாது. இந்த காசை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கிட்ட யாராவது வந்து புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு முதல் காயினா இதுல ஒவ்வொரு 1 கிராம் காயினை கொடுத்து அவங்க தொழில் பெருசாகிறதுக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்னாராம். அது மாதிரி அதுக்கடுத்து அவர் வீட்டுக்கு வந்து புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் அந்த காசு தங்க காசு பரிசா கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு 101 பவுன் தங்க காசை நாகிரெட்டி தலைவருக்கு கொட்டி கொடுத்தார்ல, அது என்ன படம்? உழைப்பாளி திரைப்படம். அப்படிப்பட்ட உழைப்பாளி தான் நான் அப்படிங்கிறத வாழ்நாளில் மறந்ததே இல்லைங்கிறார் ரஜினி. எப்படி சொல்கிறார் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 275. தகவல் நம்பர் 275. உழைப்பாளி திரைப்படத்துக்காக 101 பவுன் தங்க காசை நாகிரெட்டி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தலைவர் அவர்கள் நானும் என் வாழ்நாளில் உழைப்பாளிங்கிறத மறந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா, நான் ஐ வாஸ் அ கண்டக்டர்னு சொல்கிறது இல்லைங்க, இப்போ நான் ஐயாம கண்டக்டர் அப்படின்னு தான் நினச்சிக்கிறேன்னு சொல்கிறார். அப்படி ஒரு கண்டக்டராக இருக்கும்போது கூட இருந்த டிரைவர் நண்பர் தான் ராஜ்பகதூர். ராஜ்பகதூர் தான் தலைவரை முதல்ல நீ நடிக்க போகணும் அப்படின்னு சொன்னவர். அப்படிப்பட்ட ராஜ்பகதூர் பற்றியும் அவரோட நட்பை பற்றி தலைவர் சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு குடிக்கிறது கூட எனக்கும் ராஜ்பகதூருக்கும் ஒத்து போகாது. நான் சாராயம் குடிப்பேன், அவன் பிராந்தி குடிப்பான். அதனால நான் சாராய கடைக்கு போகிறப்ப வெளியில் அவன் வெயிட் பண்ணுவான், அவன் பிராந்தி கடைக்கு போகிறப்ப நான் வெளியே வெயிட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு குடிக்கிறதுல கூட ஒற்றுமை கிடையாது. இங்கே 2 பேருக்கு ஒற்றுமையாக இருந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவனும் அவருக்கு மிகப்பெரிய ஃபேன், நானும் அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு பதிவு பண்ணுறா ரஜினி. அப்படிப்பட்ட என்ன முதலாக நடிக்க கூட்டிகிட்டு போனதே ராஜ்பகதூர் தான். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய போக்குவரத்து கழக ட்ராமாவில் ராஜ்பகதூர் ட்ராமா போட்டான். அந்த ட்ராமாவோட பேர் குருச்சேத்திரம். அதில் அவன் கிருஷ்ண பகவான் வேஷம் போட்டுட்டு நான் கொஞ்சம் புஷ்டியாக இருந்தனால எனக்கு துரியோதன வேஷம் கொடுத்தான். அதான் நான் முதலாக நாடக மேடை ஏறி நடித்தது. அந்த நாடகத்தில் ரொம்ப சிறப்பாக நடிக்க அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ராஜ்பகதூர் இன்னைக்கு நாடகத்தில் சூப்பராக நடிச்சதுனால காம்ப்ளிமெண்ட்ரியா உனக்கு கிஃப்டா இன்னைக்கு நான் உங்க கூட சேர்ந்து சாராயம் குடிக்கிறேன்னு முதலாக ராஜ்பகதூர் என் கூட சாராயம் குடிச்சது என் நடிப்பை பாராட்டி தான். எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராஜ்பகதூர். இதுல ராஜ்பகதூர் என் ஃப்ரெண்ட் டிரைவர் பிகேஎஸ் டிரைவர் கண்டக்டர். ராஜ்பகதூர் படிச்சா சினிமா ஆர்டிஸ்ட் அப்படி நான் ஆக்டர் ஆக்கி பார்த்து அழகு பார்த்து ஆக்டராகவே ஆகணும்னு முடிவு செஞ்சு ராஜ்பகதூர் ஆக்டர் ஆகணும்னு முடிவு பண்ண படம் ஒன்று இருக்குன்னு சொல்லி தலைவர் சொல்லக்கூடிய சம்பவம் தான் தகவல் நம்பர் 276. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் Black Sheep Valley OTT-ல அவைலபிளா இருக்கு. இப்பவே Black Sheep Valley OTT-ய டவுன்லோட் பண்ணுங்க. திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சா வாழ்க்கை அப்படின்னு அடிக்கடி பாலா சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ்லாம் அப்படிதாங்க இப்போ டக்குன்னு தோணுது. ஏன்னா போஸ்டர் ஒட்டுறதுக்காக தலைவரை ரசித்து போஸ்டரில் ஒட்டுறதுக்காக போன ஒருத்தர் தலைவரையே பார்த்து பேசின ஒரு மொமெண்ட் அவருக்கு கிடைச்சா அப்படி ஒரு சுவாரஸ்யமான மொமெண்ட்டை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறார் ஆன் த செக்மெண்ட் எனிதிங் ஃபார் தலைவர். சின்ன வயசுலேருந்து நைட்டில் ஒரு வீட்டாண்டு வந்து போஸ்ட் ஒட்ட போயிருந்தோம். அப்போது ஒரு 2-2:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நாங்கள் போஸ்ட் ஒட்டி இருக்கும் போது ஒரு திடீர்னு ஒரு கார் சருன்னு அந்த ஃபியட் நின்று அந்த டோரை திறந்துட்டு அவர் திரும்பி பார்த்தார். பார்க்கும்போது என்ன சொன்னார்னா, கூப்பிட்டார். அந்த வாட்ச்மேன் செக்யூரிட்டி விட்டு எங்களை வர சொன்னார். கிட்ட போனால் ஒரு 4 பேர் தான் இருக்கிறோம். 4 பேர் கிட்ட போனோம். கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னாரு. சார் இது மாதிரி பர்த்டே இப்போ போஸ்ட் ஒட்ட வந்தேன் சார்னா. டைம் என்னார் சார் 3:30 சார். நாங்கள் தவறான விஷயம் இது. போஸ்ட் ஓட்டுன்னா என்ன வேலை செய்கிறீங்க எல்லாம் ஒரு வேலையை சொல்லிட்டு இருந்தபோது இது வந்து இந்த நேரம் தூங்குகிற நேரம்,
நீங்கள் இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய உடம்பை பாருங்கள் ஃபஸ்ட்டு. உங்களோட உடம்பு இது வந்து போஸ்ட் ஓட்டுறதோ உங்களோட ஆதரவு நான் தடுக்கலை. ஏன்னா நீங்கள் உங்களோட உடம்பை பார்த்து, ஏன்னா உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் பணம் வாங்குறேன், நடிக்கிறேன், அதனால் என்னோடய தொழிலை நான் பாருங்கள், உங்களோட தொழிலை நீங்கள் அதை பாருங்கள். இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் என் மேலே வச்ச அன்புக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு தூங்குற வழியை பாருங்கள், நாளைக்கு மீதி எடுத்துகிட்டு போய்ட்டு நாளைக்கு இதை ஒட்டுறது வழியை நீங்கள் பாருங்கள் சொல்லி எங்களை அந்த நேரத்தில் அந்த ஒரு நடிகன் இப்படி ஒரு மனிதனான்ற நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அந்த நேரத்தில் இன்னொரு எங்களுக்கு நினச்சாங்க தலைவர் திட்டத்தை பற்றி நாங்கள் பெருசாகவே எடுக்கலை. இந்த நேரத்தில் அவரை பார்த்துட்டோமே, ஃபஸ்ட்டு டைமு தலைவரோட ஃபோட்டோ எடுக்க போகிறோம். போகும்போதே மழை, தலைவர் வராரு, நிற்பார், போயிடுறாருன்ட்டு அவரும் வெயிட் பண்ணுறாரு. இந்த மாதிரி மழை விட்டுட்டோம், நம்ம ஃபோட்டோ எடுனா கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேர் நிற்கிறாங்க வெளியே. அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும்னு வெளியே நிற்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் மழை இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அன்றைக்கி ஃபுல்லாக கேன்சல் ஆகி போச்சு. ரொம்ப அது எப்படி என்னடா ஃபஸ்ட் டைம் வந்தால் தலைவரை பார்க்கறதுக்கு வந்தால் இந்த மாதிரி ஆகி போச்சுன்னா எல்லோரும் வருத்தப்பட்டு திரும்பி வந்தோம். அதே மாதிரி மறுநாள் 2 நாள் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி போகிறோம். போன உடனே தலைவருக்கு வந்து காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங் சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டார். அப்போயும் ஃபோட்டோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி தலைவர் ஃபோட்டோ எடுக்கிறான்னு சரி நம்ம போயிடலாம், என்ன நடக்குது நடுவில் ஃபோட்டோ எடுக்கலான்னும் போது கரெக்டாக அந்த நேரத்தில் போயிருக்கும் போது கரெக்டாக அப்போ தான் மழையும் இல்லை, இதுமாதிரி எங்களுக்கு அந்த ஃபோட்டோ எடுக்கணும் நேரம் போல் இருக்குது. அந்த டைமில் லைன் கரெக்டாக நிற்க வச்சாங்க, கரெக்டாக பேர் எழுதுனாங்க, எங்கேருந்து வரீங்க, யார் கூட வரீங்கன்னு. அந்த வந்து நின்று தான் தெரியுங்க எங்களுக்கு எப்படி நாங்கள் கிட்ட போனோம், அவர் எங்கே எங்களை பிடிச்சிட்டு இருந்தார், என்ன பண்ணாருன்னு தெரியாது. ஃபோட்டோ அது ஈவினிங் அந்த டைமில் அவர் 6-7 மணிக்கு டிலியானை வந்து அவர் ஃபோட்டோ வாங்கிட்டு வரும்போது தான் தலைவர் பக்கத்தில் நம்ம ஒட்டி நின்றுக்கிறோம், அவருக்கு நம்மளுக்கு பிடிச்சினுக்கிறா, கட்டி பிடிச்சினுக்கிறோம், அப்படி ஒரு இதாக இருக்கும். எனக்கு அந்த காலையில் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்களுக்கு அது எப்படி இருப்போம், கண்ண மூடி இருப்போமா, தலைவர் எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணாருன்னு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஷூட்டிங்காக வெளியே போவார். அப்போ வந்து ஃபோட்டோக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. 97 வரைக்கும் அண்ணாச்சல் வரைக்கும் அது நடந்துருந்தது. அப்போ வந்து அந்த கேமரா ஃபோட்டோ எடுக்கும்போது தலைவர் சூப்பராக கண்டுபிடிப்பார். சில வாட்டி நாங்கள் எதிர நின்றுருக்குறோம், அப்போ எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறாரு, அந்த ஃப்ளாஷ் மட்டும் தான் விழுது. தலைவர் கூப்பிட்டு வச்சு, இல்லை நீ ஃப்ளாஷ் மட்டும் தான் அடிச்சோன்னா கரெக்டாக அவன் ஃப்ளாஷ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. எப்படி அதை கண்டுபிடிக்கிறதே தெரிய முடியாது. ஏன்னா இன்னும் போனோம் ஃபோட்டோ எடுத்து வந்தோம் அப்படி மாதிரி கிடையாது. அந்த ஃபோட்டோ எடுத்தாலும் தலைவருடைய குறி கரெக்டாக இருக்கும். என்ன அவர் ஃப்ளாஷ் அடிக்கிறாரா கேமரானா என்ன தேடி ரசிகர் காலையில் வரான், அவனுக்கு இதுதான் சந்தோஷம்னா நான் பண்ணிட்டு போகிறேன், என் மேலே கை பண்ணோமா போட்டுக்க சொல்லு, என்னை கட்டி பிடிச்சா ஒரு 5 நிமிஷம் சந்தோஷப்படுறான், நான் சந்தோஷம் இருந்துன்னு போட்டோமே, அவன் தோளில் கை போடுறதும் என்னை கட்டி பிடிக்கிறதும் கிள்றதும் பண்ணிட்டு போட்டான், அதை பற்றி என்ன நினைக்க போகுது, அவனுக்கு ஆதங்க அதுதான். அவன் என்னை தேடி வரான், என்னை பிடிக்கணும் கட்டி பிடிக்கணுன்றான், என்னை கிள்ளணுன்றான், கிள்ளிட்டு போட்டோம், இதெல்லாம் அவனுக்கு சந்தோஷமாக நான் சந்தோஷப்படுறான்னு சொன்ன ஒரே நடிகர் ரஜினிகாந்த் மட்டும்தான். தலைவர் தீபாவளிக்கு வெளியே வர்றாரு, புத்தாண்டு வெளியே பொங்கலுக்கு வருவார். ஒரு வாட்டி பிறந்த நாளுக்கு வந்து விழா பண்ணும்போது ஒரு ரசிகர் ஒருத்தர் தவறினார். அப்போ வந்து தலைவர் சொல்ல, என் பிறந்த நாள் ஒருத்தர் ரசிகனுடைய இறந்த நாளாக மாறிடுச்சு, அதனால் இனிமேலேருந்து என் பிறந்த நாளுக்கு நான் கண்டிப்பாக யாரையும் நான் பார்க்கல, யாரும் வராதிங்கன்னு சொல்லிட்டார். நடிகரனுக்கு பேரில் எதோ ரசிகன் மன்றம் தரணும், ஏதோ படம் பார்த்தா கை தரணும், அப்படி ரசிகன் மன்ற ரசிகர் அப்படி உருவானது கிடையாது. உதவி தீபாவளி சீசன், தீபாவளி டைமில் இருக்கிற அத்தனை உடல்நலம் கொண்டவங்க அந்த ஊனமுற்றவங்கலாம் வந்து 100 ரூபா கொடுத்துட்டு இருந்தார். அப்போ நாங்கள் தான் எங்கள் தலைமையில் ஒரு 10-15 பேர் தான் நாங்கள் தான் அந்த ஒருங்கிணைப்போம். சரி மன்றம் திறந்தது ரசிகர் நடிகனுக்காக இல்லை, நற்பர் உதவி பண்ணுறதுக்காக மன்றம் நற்பணி மன்றன்றது நாங்கள் அதை அப்படியே மாற்றிருக்கும் போது ஒரு புது ஏரியாவில் என்ன பிரச்சனை, சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு கண் தெரியலப்பா, எங்களுக்கு ஆனால் கண்ணாடி வாங்கி எங்களால் முடிஞ்ச சின்ன உதவி, ஏன்னா ஆப்ரேஷனுக்குலாம் இல்லை, கண்ணாடி ஓகே, 3 சக்கர வண்டியா சரி அது ஓகே வாங்கிட்டு கூட நாங்கள் அவங்க கீழே கூட சத்யசாரியோடைய அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொடுக்க வச்சுருக்கிறோம். நற்பணி பணம் எது பணம் கொடுத்து பண்ணுறோம்ல, அவங்களுக்கு என்ன தேவைன்றது அதை வாங்கி கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த மாதிரி ஒரு இதுவாக காலகட்டத்தில் வரும்போது சரி அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்த நற்பணி என்ன பண்ணலான்னும் போது சரி சார் இந்த மாதிரி உங்களுக்கு ரத்த தானம் இதுமாரி கேட்குறாங்கன்னும் போது சரிப்பா ஓகே மன்றம் சாலமாக ஒரு மன்றம் கல்யாண மண்டபத்தை புக் பண்ணி அண்ணா நகர் தாமஸ்ன்னு இருக்கிறார், அவர் மூலியமாக அவங்க ஒரு வாட்டி ஒரு மன்றத்தை புக் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி இவ்வளோ 59 பேர் நாங்கள் வந்து நற்பணி கொடுக்கும்போது ரத்த தானம் கொடுக்குறோம். நற்பணின்றவர் ரசிகர்ன்றது வேறு, ரசிகன்றது தலைவர் படம் வந்தால் கை தட்டுறது, படம் வந்தால் அது ஒரு ரசிகராகிற அது கேட்டகரி. நாங்கள் வந்து நற்பணி மன்றங்கள் அவருக்காக நான் பண்ண ஒரு விழாவை தான் இன்றைக்கி எங்களுக்கு இது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கேன். இன்னமும் அந்த எங்கள் ஏரியாவில் சில வயசானவங்களை பார்க்கும் போதெல்லாம் வந்து நீ நல்லா இருப்பப்பான்றாங்க. காரணம் என்ன கேட்டால் நீங்கள் துப்புத்த புடவைப்பான்வாங்க. ஆனால் உண்மையில் அது எங்களுக்கு வர புண்ணியம் கிடையாது, தலைவர் பேர் நாங்கள் வந்து அவர் பேரால் கொடுக்குற உதவி தான் அது. எங்களுக்காக சந்தோஷப்பட்டு பணம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அவரோட உடல் ரொம்ப முக்கியமாக வேணும். அதனால் தினம் தான் கடவுள்கிட்ட நான் வேண்டியதாக தான். அந்த டாக்டர் கூட லாஸ்ட் டைம் அந்த தலைவர் உடம்புல சீரியஸாக இருக்கும்போது கூட சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கல, நாங்கள் நீங்கள் கொடுத்த மாத்திரம் வந்து எங்கள் ரசிகர் பண்ண ப்ரேயர் அவ்வளோ பவரானதுன்னார். உண்மை கடவுளோட இது வரைக்கும் கடவுளோட செயல் தான் நினச்சி போனாங்க. 75 வயசுலாம் நாங்கள் இருப்போமானே தெரியாது, இந்த மாதிரி உட்காந்து பேசுமானே தெரியாது. ரஜினி அந்த 3 எழுத்து தான் இத்தனை நாள் வரைக்கும் எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. காரணம் எங்கள் மனசில் அவர் எப்படி நாங்கள் ஒரு தெய்வமாக நினைக்கிறோமோ அதே மாதிரி எங்களையும் அவர்
ஒரு ரசிகரை தெய்வமாக சொன்ன ஒரே நடிகர் ரஜினிகாந்த் மட்டும்தான். இந்த எடிட்டிங் பார் தலைவரில் என்னோட நாடி நரம்பு ரத்த எல்லாத்துலேயும் தலைவர் தான் கலந்துருக்கார். நானும் பேசணும். நீங்கள் நினைச்சீங்கன்னா சுவாரஸ்யமான உங்களுக்கும் தலைவருக்குமான கனெக்டை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா நீங்கள் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹை குவாலிட்டி வீடியோவாக தட்டி விடுங்க. ஒரு காலத்தில் தலைவருடைய படம் வெளிநாடுகளில் வர்றதுக்கே கொஞ்சம் காலதாமதமாகும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா தலைவருடைய ஃபேன்ன்றதை நிரூபிக்கிற மாதிரி அவருடைய பழைய படங்கள் எல்லாத்தையும் வாங்கி எங்கள் ஊரில் இருக்க எல்லா தேட்டர்லையும் போட்டு பார்த்து கொண்டாடி தீர்த்தேன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு ஒரு அற்புதமான ஆண்டர்பிரனராக ஒரு தலை சிறந்த இடத்தை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனாக சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மாஸ்க் ஸ்டுடியோஸ்னுடைய ஓனர் திரு கார்த்திக் அவர்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிறாரு. தலைவர் வழி அவர் எப்படி ஜெயிச்சான்றதா ஆன் தி செக்மெண்ட் தலைவர் வழி. நான் சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே சென்னையில் தான் இருந்தேன், சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போலேருந்து சினிமாஸ் தியேட்டர்ஸ்க்கெலாம் போக ஆரம்பிச்சும் போது என் பீரியடில் வந்து அவர் தலைவர் சூப்பர் ஸ்டார் தான் வந்து நம்பர் 1 ஸ்டார். ஸோ அவரை பார்த்து தான் வளர்ந்தது. ஆக்சுவலாக பயங்கர இன்ஸ்பிரேஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரஜினிகாந்தும் ரஜினிகாந்த் தான். ஸோ யார் எப்போ கேட்டாலுமே நான் இன்றைக்கி வரைக்குமே என்னோடய ஃபேவரட் தலைவர் தான் சொல்லுவேன். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாமே நான் பார்த்துருவேன். இப்போன்னு இல்லை, ஓவர்சீஸாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்ப்பேன். அண்ட் பயங்கர க்ரேஸியான ஃபேன். சின்ன வயசுலேருந்தே அவரை பார்க்குறது அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரோட ஸ்டைல், அவர் நடக்கிறதுலேருந்து அவர் பேசுகிறது, மேனரிசம் நிறைய அடாப்ட் பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் இருக்கும்போதே அவர் பேசுகிறது, அவர் லுக் எப்படி பார்க்குறாரு, எப்படி நடக்கிறார், ஒரு ஸ்டைலாக நடப்பார். ஸ்ட்ரெயிட்டாக நடக்காமல் ஒரு சைடு வெயில் நடப்பார். நான் சிக்லெட் போடுற ஸ்டைல்லேருந்து நிறைய ஸ்டைல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். டைலாக்ஸும் நிறைய எனக்கு மனப்படமாக தெரியும். சின்ன வயசில் அந்த பாஷாவோட டைலாக்காக இருந்தாலும் சரி, அப்புறம் அருணாச்சலம், அப்புறம் நிறைய படத்தில் அவரோட பஞ்ச் டைலாக்ஸ்லாம் ரொம்ப பாப்புலர். ஸோ நம்ம சும்மா சின்ன வயசில் யார்கிட்ட பார்த்தாலும் அந்த மாதிரி டைலாக்ஸ் சொல்லி தான் நம்ம பேசுவோம். ஸோ அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். தலைவர் நமக்கு வந்து எனக்கு பர்சனலாக வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் பார்த்து படங்கள் பிடிக்க ஆரம்பித்தது காரணமே சூப்பர் ஸ்டார் தான். ஸோ அவரை பற்றின ஒரு ஷோவில் அவரை பற்றி பேசுகிறது வந்து ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். சின்ன வயசுலேருந்து ரஜினி சார் படம் பார்த்து தான் வளர்ந்தேன். ஸோ அவரோட நான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட் போனோன்னா ரஜினி சாரோட மனிதன் படத்தோட ஷூட்டிங் தான் போயிருந்தேன். ஆனால் அவரை பார்க்க முடியல அந்த டைமு. எஸ்பி முத்துராமன் சார் இன்வைட் பண்ணியிருந்தார். ஷூட்டிங் போயிட்டு அங்கே இருந்த மற்ற ஆக்டர்ஸ் ரகுவரன் சார், அப்புறம் ரூபினி மேம் அவங்களாம் பார்த்து அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்தேன். பட் ரஜினி சார் அன்றைக்கி ஷூட்டிங்கும் இல்லை, அவரோட ஸ்கெட்யூல் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அந்த டைம் அவரை பார்க்க முடியலன்னு ஒரு பெரிய இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போய் செட்டில் ஆனதுனால ரொம்ப என்னால் இந்தியா வர முடியல. இங்கே ஸ்கூல்ஸ் அதுன்னு இப்போ இருந்துட்டேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த அவரை பார்க்கலன்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. இப்போது இந்த இயர் 2025 வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இண்டஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவரை மீட் பண்ணுறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. ஸோ அதை எடுத்துக்கிட்டு ஐ கேம் டவுன் ஆல் தி வே ஃப்ரம் சிங்கப்பூர். அவர் கோயம்புத்தூரில் வந்து ஜெயிலர் 2 ஷூட்டிங்கில் இருந்தார். ஸோ அவரை போய் நேராக மீட் பண்ணி அவரோட ஒரு ஃபியூ மினிட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணது வந்து இட்ஸ் அ பிளெஸிங் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். தலைவர் வழியில கார்த்திக் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. குட்டி தப்புகள் எப்பயுமே சுவாரஸ்யமானது தான். குட்டீஸ் பண்ணக்கூடிய தப்புகள் பயங்கர அழகானது, ரசிக்கும் வகையில் இருக்கும். அப்படி இங்கே ஒரு நீலாம்பரி படையப்போட டைலாக் பேசுறாங்க ஆன் தி செக்மெண்ட் குட்டி சூப்பர் ஸ்டார். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளைங்க, அளவுக்கு அதிகமாக கோவப்படுற பொம்பளைங்க நல்லா வாழ சரித்திரமே கிடையாது. இப்படிப்பட்ட குட்டி கியூட் லிட்டில் குட்டீஸ் எங்க வீட்லயும் இருக்காங்க. அவங்க தலைவர் மாதிரி பேசுவாங்க அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுடைய வீடியோஸ் எடுங்க. அந்த வீடியோஸை ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹை குவாலிட்டி வீடியோவா தட்டி விடுங்க. உங்களுக்கு எனக்கும் எவ்வளவு பெரிய இடைவெளி இருந்தாலும் உங்களை என்னையும் ஒரே புள்ளியில் இணைக்கிறது தலைவர் தான். இப்படி புள்ளிகளை இணைச்சு அதுல ஒரு வித்தை பண்ற
ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒரு ஓவியராக இருக்கக்கூடிய திருமணி அவர்கள் எப்பெல்லாம் எனக்கு மைண்ட் பிளாக் ஆகுதோ அப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய டாட் ஆர்ட் மூலமா தலைவரை வரைஞ்சு அவரோட போட்டோல இருந்து ஆரம்பிப்பேன், எல்லாமே கிளியர் ஆயிரும்னு சொல்றாரு. அப்படி ஒரு ரசிகரா இன்னைக்கு ராஜ ரசிகரா உயர்ந்து இருக்கக்கூடிய அவர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த செக்மெண்ட் ராஜ ரசிகர். எப்பெல்லாம் எனக்கு டிப்ரெஷனா இருக்கோ, நான் லோவா இருக்கேன்னு ஃபீல் ஆகுதோ, வேற எந்த ஒர்க்கும் பண்ண முடியாம ஒரு எப்படி சொல்றது ஒரு கிரியேட்டிவ் பிளாக் எனக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா அப்போ நான் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு நல்ல ஒரு தலைவர் போட்டோவை எடுத்து அதை ரெஃபரன்ஸா எடுத்து நான் ஸ்டிப்ளிங் பண்ண ஆரம்பிச்சிருவேன், உட்கார்ந்துருவேன். இந்த மாதிரி பல ரஜினி தலைவருடைய ஸ்டிப்ளிங் போர்ட்ரேட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ லைக் டு ஷேர் யூ சம் ஆஃப் மை ஸ்டிப்ளிங் போர்ட்ஸ். இது நெட்ரிகன் படத்துல தலைவரோடது. இந்த ஆர்ட்டுமே ஃபுல்லா டாட்ஸ் வச்சு பண்ணதுதான். அண்ணாமலை டைம்ல எடுத்த ஒரு போட்டோ ஷூட்டோட ஸ்டிப்ளிங் போர்ட். இதை நான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன். எப்பயாச்சும் தலைவரை ஒரு நாள் பார்த்தோன்னா இந்த ஃப்ரேம் நான் கண்டிப்பா கொடுப்பேன். இந்த ஆர்ட் முழுக்க முழுக்க டாட்ஸால பண்ணது. ஸோ அவரோட ஸ்மைல் இந்த ஆர்ட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு அருமையா இருக்கும் பாருங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அண்ட் மோஸ்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் மை ஸ்டிப்ளிங் ஆர்ட், கலர் டிஸ்டிப்ளின் போர்ட்ரேட். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா கலர்ல பண்ணது, dots in colors. ரசிகர்ல திருமணி அவர்கள் தலைவரை பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. தலைவரை பார்த்து டெடிகேஷன் கற்றுக்கிட்டேன், தலைவரை பார்த்து மோட்டிவேஷன் கற்றுக்கிட்டேன், தலைவரை பார்த்து கமிட்மெண்ட் கற்றுக்கிட்டேன், தலைவரை பார்த்து கமிட் ஆகிறதையும் கற்றுக்கிட்டேன். என்னடா இந்த லிஸ்ட்டில் இது எப்படி வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? அப்படிதான் இங்கே ஒரு கப்பல் உட்காந்து பேச போகிறாங்க. எதை பற்றினா தலைவருக்கும் அவருடைய ஹீரோயின்ஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி பற்றி. அதுலேருந்து இவங்க என்னெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த செக்மெண்ட் இருக்கும் நம்புறேன். லெட்ஸ் கோ இன்டு தலைவர் தர்பார். ஜானி படத்துல ரஜினி சார் அப்பா எனக்கு இப்ப சொல்றேன், அடிச்சு யாரு கூட சவால் டான்ஸ் சொல்றேன் ரஜினி சீன்றதால இன்னும் கர்வமாவும் சொல்றேன். அந்த சீன் மாதிரி லவ் சீன் இருக்கு, ப்ரொபோசல் சீன் அந்த மாதிரி வரவே வராது. அவ்வளவு நேச்சுரலா இருக்கும், அவ்வளவு நேச்சுரலா இருக்கும். ஏன் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறதும் அவங்க பிடிக்கும். அவங்க அது வரைக்கும் சட்டிலா இருப்பாங்க. அந்த குழந்தைத்தனம்னு அவங்க கிட்ட ஒண்ணு இருக்கும். அவங்க அமைதியான விளையாடுவாங்க ஆக்டிங்ல. பகேந்திரன் சார் டான்ஸ் பயங்கரம் அப்படி இருக்கும். நான் அப்படிதான் பண்ணுவேன். கொஞ்ச நேரத்துல படபடன்னு பேசிட்டீங்க அப்படின்னு. நான் அப்படிதான் அதுவும் ஒரு சிங்கிள் செட் சார்ஜிங் போயிட்டே இருக்கு. அது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. 10 ஆங்கிள் எடுத்திருக்காங்க. ஆனா அப்போ அப்படியே 2 ஷாட்ல போயிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த சீன். அவன் ஆரம்பத்துல படபடான்னு பேசிட்டீங்களே, என்ன பத்தி தப்பா அது இது என்னமோ நினைச்சிட்டீங்களே. நான் அப்படிலாம் நினைக்கிறேன். ஏன் அப்படி எல்லாம் பேசிட்டீங்க? நான் அப்படித்தான் பேசுவேன். அவங்க இது ரஜினி தலைவர் அந்த சூப்பர் ஸ்டார் அந்த ஒரு இந்த 1990s முன்னாடி வந்த அந்த மூவின்றதுனால அவர் பயங்கர செட்டிலாக நடிச்சிருப்பாங்க. இப்போ இதுலையாச்சும் அந்த ஹீரோயிசம் அதெல்லாம் இருக்கும். முத்து படத்தில் ஹீரோயிசம் அதெல்லாம் இருக்கும். ஜானியில் அது எதுவுமே இருக்காது. அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபேவரட் ரஜினி ஒருத்தர் இருப்பார்ல, ஒரு லவபிள் பாய்னு ஒருத்தர் இருப்பார்ல, அதுல ஃபிக்ஸ் ஆயிருப்பாரு தலைவர். ஸ்டைலே இல்ல, நான் ஸ்டைலா தான் இருப்பார். ஸ்டைல் பண்ணிருக்க மாட்டார், அதுலயே ஸ்டைலா தான் இருப்பார். அந்த இன்ட்ரோ டைட்டில் கார்டு எத்தனை தடவை நீங்க பாப்பீங்கன்னு தெரியல. அந்த கண்ணாடியில அவர் இப்படி பாக்குறது, அந்த பெயிண்ட் பண்றது, சட்டை இல்லாம அதுக்கு அது ஒரு கிளாசிக் கல்ட் எனக்கு. அப்பலாம் கோல்டுல ரவுண்ட்ல டாலர் செயின் போட்டுருக்காங்க. அது அவருக்கு அழகா இருக்கு. அவருக்கு சூப்பரா நிறைய படத்துல போட்டு அவர் ஸ்கின் டோனுக்கு
அது ஒண்ணு அதான் ப்ரோ, நான் தான் சொல்றேன் இல்லைங்களா, அது வந்து எப்படின்னா ஒன்றும் சொல்லவே முடியாது. பயங்கர மேஜிக். அந்த பின்னாடி அந்த லைட்டா ஃபங்க் வச்ச மாதிரி இந்த ஹேர் ஸ்டைல் இருக்குல்ல இப்ப இருக்கு. எங்க மாமாலாம் கிட்டத்தட்ட இப்படிதான் இப்ப வரைக்குமே சுத்திட்டு இருக்காரு. அவர் அந்த ஹேர் ஸ்டைல் அதுக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த அதே மாதிரி மெயின்டைன் பண்றதுக்கு. அந்த மாதிரி அதே படத்துல வந்து போட்ல அவங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க. அந்த உள்ள பாட்டு கேட்டுட்டே இருப்பேன். அப்போ அவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் இருக்குல்ல, ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான விஷயம். அது அந்த படத்துல நிறைய சொல்லிட்டே போலாம். அவர் வந்து என் பர்த்டேக்கு யாரும் காசு கொடுத்து ₹1 வச்சு கொடுங்க, இனிமேல் லைஃப் ஃபுல்லா கிடைக்குமா ஒரு விஷயம், ஒரு பாஸ் இருக்கும். அது அதான் இப்படி தலைவா வந்து நீங்க வந்து ஒரு வில்லனா இருந்தீங்க. ஒரு வில்லன் கேரக்டர் வந்து ஒரு ஹீரோ மாறாரு, ஹீரோ லவபிள் கேரக்டரா மாறாரு. அவர் ஆக்டிங் ஜர்னி அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் அவரா வாழ்ந்துருப்பாரு. டைரக்டருக்கு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு கேரக்டர் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் தானே, நான் இதை இப்படி பண்ண எப்படி இருக்கும் அப்படி இது பண்றதா தலைவர். உங்க கையால ₹1 கொடுங்க, அதை பத்திரமா வாழ்க்கை பூர வச்சு பாதுகாப்பேன். என்ன நான் கொடுக்கறது பெருசு இல்ல, இந்த அதிர்ஷ்டத்தை ஒவ்வொரு வருஷமும் எனக்கு கொடுப்பீங்களா? தலைவர் தர்பார்ல தலைவருடைய ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. தலைவருக்கு பையனா நம்ம பிறந்திருக்க கூடாதா அப்படி நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தலைவருக்கு பையனாவும் நடிச்சு எப்போ அவர் வளர்ந்து வந்தாரோ அப்ப தலைவரே இன்ட்ரோ கொடுக்குற இடத்துக்கும் வளர்ந்த ஒருத்தர். அவர் இன்னைக்கு தமிழ் சினிமால நல்ல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்காரு. அண்ட் தலைவர் கூட நடிச்ச அந்த மொமெண்ட்ஸை ஒரு ஃபேன் பாயா நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. குட்டியா இருந்து வத்தி குச்சி வரலையும் எப்படி வளர்ந்தார் அப்படிங்கிறத பேசக்கூடிய இந்த செக்மெண்ட் தான் திலீபன் அவர்களுடைய நானும் ஃபேன் தான். ஆக்சுவலாக வந்து ஆக்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாங் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு சாங் எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஆக்ஷன் இதுதான், ரஜினி சாரோட சிக்னேச்சர் சைன் இது. அப்படி திரும்புவார், 4 பேர் பறப்பாங்க. இதுதான் வந்து இது. அப்போ நான் வந்து பேக் ட்ராப்பில் நான் வந்து ஒருத்தரை மிதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு டேக்கு வந்து சாரை திரும்பினார். நான் வந்து அந்த 4 பேர் ஃபாலோ ஆனாங்க. நான் ஒருத்தரை வந்து கிக் பண்ணேன். கிக் பண்ண உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. சரியில்லை சார், கிக் பண்ண சொல்லிட்டாங்க சார். சார் இப்போ நான் இது ஹை ஸ்பீடு பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவரை நெஞ்சு நிமித்தி வைக்க சொல்லிவிடுங்க, கால் அது மேலே வச்சுருங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஹை ஸ்பீடில் கான்டாக்ட் பண்ணாதது தெளிவாக தெரிஞ்சிடும். கிக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கிக் பண்ண போகும்போது நீங்கள் படவே படாது, படாமையாக அவர் ரியாக்ட் பண்ணிவிடுவார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவரை நெஞ்சு நிமித்தி வச்சிட சொல்லுங்கள், உங்கள் கால் அது மேலே வச்சுருங்க, ஆக்ஷன் ஒன்று ரிலீஸ் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நமக்கு அது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அது ஃப்ரேமில் பார்க்க போகும்போது நம்ம ஓரமாக தான் இருப்போம், ஆனால் அது வந்து கான்டாக்ட் ஆன மாதிரி இருக்கும் அவரோட உடம்புல. அதுதான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் நானா சாருக்குமே நான் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில். அப்போ வந்து பேசிகிட்டே இருப்பாங்க 2 பேரும். ஒரு கல் வெளியிலேருந்து வந்து விழுந்துடும். அந்த ஊர் ஜனங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்ற சிக்னேச்சருக்காக அது கல் விழுந்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அந்த கல் எங்கே விழுந்ததோ அங்கே பார்ப்பாங்க. நானா சாரும் வந்து கல் எங்கே விழுந்ததுன்றதை பார்ப்பார். ரஜினி சார் நானா சாரை பார்ப்பார். அவர் கல் எங்கே விழுந்ததுன்னு பார்க்க மாட்டார். பார்த்தல அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த சைன். அது அப்போது அதுதான் அந்த சீனை எப்படி உள்ளே எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல நம்மக்கிட்ட. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீ கொன்ன வேங்கனுடைய மவன் உனக்கே யமனா வருவான்னு நீ எதிர்பார்க்கல இல்ல? நானும் ஃபேன் தான்ல. நடிகர் திலீபன் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. தலைவரோட படம் போட்டு இன்னைக்கு நான் போட்டிருக்க சட்டை வயலட்டு. இப்போ நம்ம முடிவுக்கு வந்திருக்கோம் எபிசோடு 28. எஸ், இன்னும் 22 நாட்கள் தலைவரை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க போகிறோம் அன்புள்ள தலைவருக்கு. இதை நீங்கள் பார்க்கணுன்னா ஒன்றுமே பண்ண வேணாம், டெய்லி 7 மணிக்கு கரெக்டாக சித்திரம் டிவி வந்து பார்த்துருங்க. இல்லை என்னுடைய ஷார்ட் வெர்ஷனை பிளாக்ஷிப் யூடியூப்பில் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இல்லை பாப்பா ஃபுல்லாக பார்ப்பேன்ப்பா, அதுவும் வந்து யாரும் பார்க்குறதுக்குலாம் நான் பார்ப்பேன்ப்பா, நான் காலையிலேயே உங்களுக்கு இந்த எபிசோட அன்கட் வெர்ஷனாக பிளாக்ஷிப் வேலி OTT-ல அப்லோட் பண்ணிடுறோம். அதை உடனே டவுன்லோட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தலைவரோட ராஜரசிகர்னு ப்ரூவ் பண்ணுங்க. மீண்டும் உங்கள் எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அஜய் விக்னேஷ் என்டையர் பிளாக்ஷிப் ஃபேமிலி. இது அஸ்வதி நைட்டீஸ் வழங்கிய பிளாக்ஷிப் அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டீஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை.